ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வித்தியாசமான ஆரோக்கியம் தரும் சட்னி செஞ்சேங்க. இட்லிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ப்ரொக்கோலியோட டோஃபு சேர்த்து ஒரு சட்னி பண்ணேங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ப்ரொக்கோலி பீசஸ், அதில் வந்து ப்ரொக்கோலியினுடைய தண்டு பகுதியும் சத்துக்கள் மிகுந்ததுன்னு சொல்லிட்டு அதையும் மேல் தோல் லேசாக எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், இதுக்கு காரம் குறைவாக பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். டோஃபு சோயா பன்னீரை வந்து கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் சேர்க்கலைங்க. இது வந்து மைக்ரோ கிரீன்ஸ், அதாவது மைக்ரோ கிரீன்ஸ்னாக்க கொஞ்சம் சின்னதாக முளைச்ச செடி. இப்போ நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குதுங்க. இது வந்து ஃப்ளாக்ஸ் சீடு யூஸ் பண்ணிவிட்டு பண்ண மைக்ரோ கிரீன்ஸ். இதுக்கான லிங்க் போடுறேன், நீங்கள் வேணுன்னா உங்ககிட்ட வாங்கிக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் முதல்ல பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதை சேர்த்த பிறகு இதை லேசாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாடை நீங்கன்னா போதும். பச்சை மிளகாய் கட் பண்ணி போடுங்க. அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி ரொம்ப குறைவான எண்ணெய் விட்டால் போதுமானது. பாருங்கள், அதில் கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு, அதாவது எஸ்பெஷலி பூண்டு வந்து கொஞ்சம் பச்சை வாடை நீங்கணும். அந்த மாதிரி லேசாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம அந்த ப்ரொக்கோலியின் தண்டு பகுதி இருக்கு இல்லையா, அதை முதல்ல சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்போவுமே பூவை விட வந்து அதில் இருக்கிற தண்டு பகுதி வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை யூஸ் பண்ண கற்றுக்கணும். இப்போ இதோட ப்ரொக்கோலி பீசஸ் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதுமானது. அந்த பச்சை வாடை நீங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாக்க ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு கூட நம்ம இப்போ வைக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டுட்டேன். தணலை குறைச்சிட்டு மூடி வச்சுட்டேன். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போகிறோம். ப்ரொக்கோலி எப்போ நம்ம சாலட் எல்லாம் சாப்பிட்றோம், அப்படியே சாப்பிட முடியும். ஆனாலும் இது ஃப்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருந்தது அப்படிங்கிறதுனால நான் ஃப்ரை பண்ணி தான் சேர்த்தேங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா ஒரு மாதிரி மூடி வச்சோம்னா லேசாக மாய்ஸ்சர் அதுலேயே இருந்து வந்தது. அந்த மாய்ஸ்சர் எவாப்ரேட் ஆகிறதுக்காக ஒரு நிமிஷம் திறந்து விட்டுட்டு நல்லா இப்படி கலந்துடலாம். இதில் வந்து எந்த விதமாகவும் தேங்காய் சேர்க்கலை. சத்துக்கள் நம்ம பார்க்குறப்ப நிறைய சத்துக்கள் இருக்குது இதில். இப்போ பாருங்கள், இது ஃப்ரை பண்ணி முடித்தாச்சு. மிக குறைவான நேரம் தான் எடுக்கும் இதை செய்கிறதுக்கு. இப்போ இதோட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டேன். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வைக்கணுங்க. இதில் வந்து டோஃபு சேர்த்த பிறகு நம்ம வந்து அடுப்பை அணைச்சிடணும். டோஃபு சேர்த்த பிறகு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆனில் வச்சுக்கக்கூடாதுங்க. அப்படியே நல்லா கலந்து விட்டால் போதுமானது. அந்த சூடு மட்டும் இருந்தால் போதுமானது. டோஃபு இல்லைன்னா ஒரு மாதிரி ரப்பரியாக ஆகிடுங்க. நம்ம சோயா பன்னீர் வந்து நம்ம நாட்டில் கிடைக்குது. இப்போ கடைசி அதில் மைக்ரோ கிரீன்ஸ். இந்த மைக்ரோ கிரீன்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான மைக்ரோ கிரீன்ஸும் இதுக்கு போடலாங்க. அது வந்து பச்சையாக தான் இப்போ அந்த சூட்டில் தான் கடைசியாக சேர்த்துருக்கேங்க. அது ஆஃப் பண்ணிய பிறகு அந்த சூட்லேயே வச்சுருந்துட்டு அப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக பாதாம் பவுடர் போட்டிருக்கேன். இப்போ இல்லைனா கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுனால எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ப்ரோட்டீனை அதிகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி இந்த சட்னிலேயே வந்து ப்ரோட்டீன் அதிகரிக்கிறதுக்காக அந்த பாதாம் பவுடர் சேர்த்தேன். தண்ணியே சேர்க்கலைங்க. இது அப்படியே அரைச்சாச்சு. இப்படியே அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற மாய்ஸ்சரே நல்லா அப்படியே கரெக்டாக இருக்குது. அந்த டோஃபுவில் இருக்கிற மாய்ஸ்சரே கரெக்டாக இருக்குது. விட்டு விட்டு அரைக்கணும். ரொம்ப கண்டினியூஸாக ரன் பண்ணக்கூடாது. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ண அதே பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டேன். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கணும். வெடிக்க ஆரம்பித்த பிறகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிக்கிறப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் நல்லா வாசனை வர்றதுக்காக ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை சட்னியில் சேர்த்துடலாம். ஒரு நல்ல ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்மளுக்கு வந்து ஆரோக்கியத்தை தரும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா வந்து நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எதனோட வேணாலும் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்டியாக இருந்தது. எப்போதுமே நம்ம ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்க அதை கொஞ்சமாக பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனாலும் வந்து அதில் என்ன போட்டு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நம்மளுக்கு சொன்னால் தான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இதுக்கு வந்து பக்கத்தில் ஒரு லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னாக்க அதில் இருக்கிற இரும்பு சத்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா ஒரு ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணி கொடுங்க. இது இட்லியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கூடுதலாக இந்த சட்னி ப்ரோட்டீன் ரிச், அயர்ன் ரிச், விட்டமின் ஏ ரிச். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சட்னி வந்து கூடுதல் சத்துக்கள் கொடுக்கும். இதில் நீங்கள் மைக்ரோ கிரீன்ஸ்
போட்டிங்கன்னா கூடுதலாக இன்னும் கொஞ்சம் கூடுதல் சத்துக்கள் கிடைக்கும். மைக்ரோ கிரீன்ஸ் இல்லாமையும் செய்யலாங்க. வேணா ஒரு கட்டு கொத்தமல்லி தழை, புதினா அந்த மாதிரி கூட வச்சு அரைக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சத்துக்களும் மிகுந்து இருக்கும். 100 சட்னி வகைகள் புஸ்தகம் எழுதினது ஆங்கிலத்தில் இருக்கும், தமிழையும் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோனுடைய எண்டில் ஃபோன் நம்பர் இருக்குது. இதே போல உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும்னா நாங்கள் அனுப்புகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.